Good morning, students. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யூனிட் 2ல லாஸ்ட் மாடல் RLC parallel circuit and resonance அப்படினா என்னன்றத பார்க்க போறோம். கண்டென்ட் RLC parallel circuit resonance. போன மாடல்ல என்ன பார்த்திருப்போம்னா RLC இந்த காம்பினேஷனோட சீரிஸ் சர்க்யூட் பார்த்திருப்போம். இப்போ இந்த மூணு parallel இருந்துச்சு அப்படினா என்ன ஆகும்ன்றத பார்க்க போறோம். and resonance அப்படின்ற ஒரு டாபிக் அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் parallel circuit. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணு இம்பிடன்ஸ் Z1 Z2 Z3 இந்த மூணு இம்பிடன்ஸும் பேரலா இருக்கிறதுல கரண்ட் ஃப்ளோ எப்படி ஆகுது வோல்டேஜ் என்ன ஆகுதுன்ற சொல்லியிருக்காங்க. இது நம்ம புக்ல இருக்க டயக்ராம் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா I1 be the current flowing through the impedance Z1, I2 னா Z2 வழியா போற கரண்ட், I3 னா Z3 வழியா போற கரண்ட். அப்ப I1 equal to V by R. R பதில் நமக்கு என்னது Z. ஓம்ஸ் லால பார்த்திருப்போம் I equal to V by R. இந்த இடத்துல Z R பதில் என்ன இருக்கு இம்பிடன்ஸ் இருக்கப்ப V by Z1, I2 is equal to V by Z2, I3 is equal to V by Z3. அப்ப total current equal to என்ன தெரியும் நமக்கு I1 plus I2 plus I3. parallel circuitல I equal to என்னது I1 plus I2 plus I3. இது series parallel circuitலயே பார்த்தோம். அப்ப I1 பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நான் V by Z1, I2 பதில் V by Z2, I3 பதில் V by Z3. அப்ப I காமனா வெளிய எடுத்தா 1 by Z1, 1 by Z2 plus 1 by Z3 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அடுத்து என்ன 1 by V equal to 1 by Z1, 1 by Z2, 1 by Z3 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றதா. அப்ப 1 by V equal to என்ன தெரியும் 1 by Z தெரியும் equal to 1 by Z1, 1 by Z2, 1 by Z3. இது வந்து இம்பிடன்ஸ் மெத்தட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன அட்மிட்டன்ஸ் மெத்தட்ல இதே பார்க்க போறோம். அட்மிட்டன்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். அதாவது இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சா அதோட தலைகீழ் தான் என்னது அட்மிட்டன்ஸ். அப்ப என்ன ஈஸியா என்ன Y equal to 1 by Z. எனக்கு Z ஓட வெளியே ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்ப I equal to V by Z. இது எப்படி எழுதலாம் I equal to இந்த Z என்ன பண்றாங்க மேல கொண்டு போறதுல V into Y அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப Y1 equal to என்னது 1 by Z1, Y2 is equal to 1 by Z2. அப்ப டோட்டல் கரண்ட் எப்பவும் போல என்னது I equal to I1 plus I2 plus I3. இப்போ என்ன பண்ணுங்க அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. I1 என்ன சொன்னோம் நம்ம V into Y1, I2 னா V into Y2, I3 னா V into Y3. V காமன் எடுத்தா Y1 plus Y2 plus Y3. அப்ப என்ன பண்ணிடலாம் V கேன்சல் ஆயிரும் Y equal to Y1 plus Y2 plus Y3. இது என்ன மெத்தட் இம்பிடன்ஸ் மெத்தட். இது சால்வ் பண்ணிருக்காங்க. அட்மிட்டன்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க ஈக்குவலன்ட் அட்மிட்டன்ஸ் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் அட்மிட்டன்ஸ் இன் parallel is the sum of individual admittance. அப்ப என்ன ஆட் பண்ண சொல்றாங்க Y equal to 1 by Z1 plus 1 by Z3 plus 1 by Z2. Y is also expressed as Y எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா சொல்றாங்கன்னா G plus JB. இந்த Jன்றது என்னது இமேஜினரி பார்ட். இது படிச்சிருப்போம். Gன்றது கண்டக்டன்ஸ், Bன்றது சசப்டன்ஸ். இதெல்லாம் அந்த டெஃபினிஷன்லயே பார்த்தோம். கண்டக்டன்ஸ் என்னது சசப்டன்ஸ் என்னன்றது. அதுக்கு ஒண்ணுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. கண்டக்டன்ஸ் என்னது G1 equal to R divided by R plus JXL. அது இண்டக்டிவா இருந்தா என்னது XL போடணும். இதே கெபாசிட்டிவா இருந்தா என்ன போடுவோம் Xன்ற டைம்ல நினைக்கிறேன் இந்த போட்டுருக்காங்களா. கண்டக்டன்ஸ் G2 equal to R divided by R minus JC. இந்த C டைம் எதுக்காக இது கெபாசிட்டிவ் யூஸ் பண்ணுறோம். சரி, இதே சசப்டன்ஸ் என்ன சொல்றாங்க XL divided by R plus JXL. இது இண்டக்டிவ்னால கெபாசிட்டிவ்னா என்னது JXC. இது காமனான டைம். ஆக்சுவலா பேரலா இருந்தா என்ன நடக்கும்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன இது பேரலா அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்ததுல ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டிவ் பேரலா இருக்குன்னா ரெசிஸ்டரும் இண்டக்டன்ஸும் பேரலா இருந்துச்சுன்னா போன மாடல்ல என்ன பார்த்திருப்போம் ரெண்டு சீரியஸா இருந்தா என்ன நடக்கும் பார்த்திருப்போம். இதுல என்ன இருக்கு பேரலா இருக்கு. இந்த பேச டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்னது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட், இது என்ன கரண்ட் கீழே வர்றது இண்டக்டிவ் கரண்ட். இண்டக்டன்ஸ் பண்ணா என்ன ஆகும் கரண்ட் எனக்கு என்ன ஆகும் லேக் ஆகும் அப்படின்னு பார்த்திருப்போம். 90 டிகிரி என்ன ஆகும் லேக் ஆகும் பார்த்திருப்போம். இந்த நடுவில் இருக்க தீட்டா தான் என்னது அதோட ஃபேஸ் ஆங்கிள். அப்ப இம்பிடன்ஸ் மெத்தட்ல IR equal to IR என்ன கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட், IL என்ன கரண்ட் இண்டக்டன்ஸ் வழியா போற கரண்ட். அதான் சொன்னோம். IR கரண்ட் இது வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ் வந்து IR. கரண்ட் எவ்வளவு லேக் ஆகுதுன்னு சொல்றோம் 90 டிகிரி லேக் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப I equal to IR ஸ்கொயர் பிளஸ் IL ஸ்கொயர். இதெல்லாம் எதுல பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் இண்டக்ஷன் பேரலா இருக்கிறதுல சாரி சீரிஸா இருக்கிறதுல இந்த ஃபார்முலா பார்த்தோம். அப்ப என்னது பவர் ஃபேக்டருக்குரிய ஃபார்முலா cos θ is equal to IR divided by I. அப்ப பவர் என்னன்னு சொல்லிடலாம் VI cos θ அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஃபேஸர் டயக்ராம் தான் முக்கியம். அப்ப கரண்ட் என்ன ஆகுறத காமிக்கணும் நான் லேக் ஆகுறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகே. அடுத்து எது பேரலா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் பேரலா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கரண்ட் லீட் ஆயிருக்கும். இது என்னது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட், இது கெபாசிட்டன்ஸ் கரண்ட் என்ன இருக்கு
போனதுல 90 டிகிரி லேக் ஆச்சு, அதான் கீழே போட்டிருந்தோம். இதுல என்னது 90 டிகிரி லீடுனால மேலே போட்டிருக்கோம். இது என்னது டோட்டல் கரண்ட் அதான் சொல்லியிருப்போம். இதுல என்ன பண்ணியிருப்போம், எல்லுக்கு பதில் ஐசி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். மற்றபடி என்னது காஸ் தீட்டா பவர்ஃபுல்லாக என்னதான் சேம் ஃபேக்டர். எது மெயினாக மென்ஷன் பண்ணி காட்டணும், எனக்கு கரண்ட் லேக் ஆயிருக்கா லீட் ஆயிருக்கான்றத ஃபேஸர் டயக்ராம்ல கரெக்டாக மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ மூணுமே பேரலா இருக்கு. ஆர் எல் சி இது எப்படி இருக்கு, மூணுமே எனக்கு என்ன எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் ஐஆர், இண்டக்டன்ஸ் வழியா போற கரண்ட் ஐஎல், கெப்பாசிட்டர் வழியா போற கரண்ட் ஐசி. ஓகே, ஐஆர் ஈக்குவல் டு வி பை ஆர் தெரியும். அப்ப ஐஎல் என்னது வி பை எக்ஸ்எல். ஐஆர்ன்ற டேர்ம் போல என்ன பண்ணுவோம், எக்ஸ்எல் போடுவோம். அப்ப வி ஈக்குவல் டு எக்ஸ்எல் கூடிய ஃபார்முலா என்னது 2 பை எஃப்எல். அப்ப ஐசி ஈக்குவல் டு வி டிவைட் பை எஃப்சி, வி டிவைட் பை எக்ஸி கூடிய ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருந்தோம், 1 டிவைட் பை 2 பை எஃப்சி. இதுல என்ன இருப்பாங்க, ஐஎல் மைனஸ் ஐசி. கரண்ட் எப்படி இருக்கலாம், லீடாகவும் இருக்கலாம் லாகாகவும் இருக்கலாம். அப்ப ஐஎல் பெருசா இருந்தா ஐஎல் மைனஸ் ஐசி, இன்கேஸ் ஐசி பெருசா இருந்தா ஐசி மைனஸ் ஐஎல். இப்ப பார்க்க போற டாபிக் எல்லாம் என்னது, நம்ம போன ஒரு 3 மாடல்ல பார்த்ததுதான், திருப்பி ரிவைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து ரியாக்டன்ஸ் காம்பனன்ட் ஐஎக்ஸ் தான் சொல்றாங்க. என்னவா இருக்கலாம், ஐசி மைனஸ் ஐஎலா இருக்கலாம், இல்லாட்டி என்னவா இருக்கலாம் ஐஎல் மைனஸ் ஐசி. எதை பொறுத்து, எது பெருசா எந்த ஃபேக்டர் பெருசா இருக்குன்றதை பொறுத்து தான் இது முடிவு பண்றோம். ஓகே, ரெசனன்ஸ் இது ஒரு முக்கியமான டாபிக். ரெசனன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப எனக்கு எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, முக்கியமான ஒரு டெஃபினிஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. மெயினா பார்க்க வேண்டியது என்னது, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. அதாவது இண்டக்டன்ஸ்ல வர வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்ப சேம் ஆகுதோ பவர் ஃபேக்டர் எனக்கு என்ன ஆயிரும் சொல்றாங்க, யூனிட்டி ஆயிரும். அதாவது என்னது ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் கேன்சல் ஈச் அதர். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப வந்து என்ன கண்டிஷன் அட்டைன் பண்ணிருமா, ரெசனன்ஸ் அப்படின்ற கண்டிஷனை அட்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எல்சி சர்க்கியூட்ல எனக்கு எப்ப கெப்பாசிட்டன்ஸ் ரியாக்டன்ஸும் இண்டக்டன் ரியாக்டன்ஸும் சேமா இருக்கோ அப்ப என்ன கண்டிஷன் அட்டைன் பண்ணும், இந்த ரெசனன்ஸ் அப்படின்ற கண்டிஷனை அட்டைன் பண்ணும். இந்த கிராஃப்ல காமிச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட் தான் என்னது, இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனை அட்டைன் சீரியஸ் ரெசனன்ஸ் எஃப்ஆர், அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த டைம்ல என்ன ஆகும், எனக்கு ஐஎல் ஈக்குவல் டு எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்ற இதை அட்டைன் பண்ணும். ரெசனன்ஸ்ல சீரிஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் ரெண்டு டைப் சொல்றாங்க. சொன்னது மூணுமே சீரிஸா இருந்தா அது என்னது சீரிஸ் ரெசனன்ஸ், மூணுமே பேரலா இருந்தா பேரலல் சொல்றாங்க. இது நம்ம புக்ல இருக்க டயக்ராம் தான். அப்ப ஆருக்கு வரைய போற கரண்ட் என்னது விஆர், இது நமக்கு தெரியும். எல்லுக்கு வரைய போற வோல்டேஜ் விஎல், சி வழியா போற வோல்டேஜ் விசி. இது மூணையும் கூட்டினா டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். கரண்ட் மூணு வழியா இது சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இதனால இது சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஓகே, அப்ப ரெசனன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அட் ரெசனன்ஸ் என்ன தெரியும் நம்மளுக்கு, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸியா இருக்கிறதா ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்ப 2 பை எஃப்எல், எக்ஸ்எல் ஈக்குவல் என்னது 2 பை எஃப்எல். அந்த ஆர்ன்றது ரெசனன்ஸ்க்காக போட்டுருக்காங்க. எக்ஸி ஈக்குவல் என்ன தெரியும், 1 டிவைட் பை 2 பை எஃப்ஆர்சி. ஆர்ன்றது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணதுல என்ன ஆகும், இந்த 2 எங்க வருது, இந்த சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்ப என்னது 4 பை ஸ்கொயர் எஃப்ஆர் ஸ்கொயர் எல்சி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் என்னது இந்த சைடு டிவைடா இருந்தது, அதுவே அந்த பக்கம் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டையும் பெருக்கிருக்கேன். அப்ப எஃப்ஆர் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 பை ரூட் எல்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் நமக்கு என்ன தெரியும், மேல விஎல், கீழே என்னது விசி, நடுவில் விஆர். இது லாகிங், இது என்னது லீடிங், நடுவில் இன்ஃபேஸ்ல இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பண்ண இன்ஃபேஸ், அதாவது என்னது சேம் ஃபேஸ்ல இருக்கனால அதே லைன்ல காமிச்சிருப்பாங்க. விஎல் ஈக்குவல் டு ஐஎக்ஸ்எல், விசி ஈக்குவல் டு ஐஎக்ஸி, விஆர் ஈக்குவல் டு ஐஆர். இதெல்லாம் என்னது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் தான். அப்ப என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க, அப்ளைடு வோல்டேஜ் வந்து விஆர் ஈக்குவல் டு விசி ஈக்குவல் டு விஆர். இந்த வோல்டேஜ் என்னது அப்ளைடு வோல்டேஜ். அப்ப இசட் இம்பிடன்ஸ் கூடிய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. இது என்ன கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்றாங்க. அப்ப எக்ஸ்எலும் எக்ஸியும் சேம் வேல்யூ. சேம் வேல்யூனா என்னது, எனக்கு என்ன ஆயிரும் 0. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மைனஸ் 2னா என்னது, எனக்கு ஆன்சர் என்னது 0. அதான் சொல்லிருக்கான், அதான் ரெசனன்ஸ் சொல்றது. அப்ப இசட் ஈக்குவல் டு என்ன சொல்லிடுறோம், ஆர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட். இசட் ஈக்குவல் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நான், ஆர். அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, பவர் ஃபேக்டர் காஸ் பை நமக்கு தெரியும், ஆர் பை இசட். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், இசட் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே, ஆர். ஆர் பை ஆர் ஈக்குவல் டு 1. அப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கு, ரெசனன்ஸ் கண்டிஷன்ல பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1, யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து குவாலிட்டி ஃபேக்டர், கியூ ஃபேக்டர் அப்படின்ற ஒரு டேம்.
கண்டுபிடிக்கிறாங்க. அது ஃபார்முலா என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் சி டிவைடட் பை அப்ளைட் வோல்டேஜ். அப்ப எல்லுக்கும் சிக்கும் உள்ள போற வோல்டேஜ் இல்லாட்டி என்ன டிவைடட் பை டோட்டல் வோல்டேஜ். அப்ப விஎல் டிவைடட் பை வி. அப்ப இது எந்த வோல்டேஜ் அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க? இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. அப்ப விஎல் டிவைடட் பை வி. இதுக்குரிய ஃபார்முலா என்ன? விக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க? ஐ எக்ஸ்எல். வி ஈக்குவல் டு ஐஆர் போடுவோம். ஆருக்கு பதில் என்னது? இண்டக்டன்ஸ்னால ஐ எக்ஸ்எல் டிவைடட் பை ஐஆர் ஈக்குவல் டு ஐஐ கேன்சல் ஆனா எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். இப்ப எக்ஸ்எல் க்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க? எக்ஸ்எல் க்கு என்ன தெரியும் நமக்கு? 2π fl தெரியும். அப்ப 2π f ல 2π f என்ன எடுத்துக்காங்க? ஒமேகா. அப்ப ஒமேகா எல் டிவைடட் பை ஆர். திருப்பி கவனிங்க, எக்ஸ்எல் குரிய ஃபார்முலா என்னது? 2π fl டிவைடட் பை ஒமேகா. இந்த 2π f என்ன சொல்லலாம்? நம்ம ஒமேகான்னு சொல்லுவோம். அப்ப ஒமேகா எல் டிவைடட் பை ஆர். இது ஈக்குவேஷன் 1 அசியூம் பண்ணிக்கோங்க. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னது? ஏற்கனவே போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்சு சொன்னது 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π LC. இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. அப்ப 2π FR ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் LC. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்னது? 1 டிவைடட் பை ரூட் LC. அப்போ ஈக்குவேஷன் 1ல என்னது? இந்த ஒமேகாவை நம்ம என்ன போறேன்? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Q factor is equal to 1 divided by root LC தெரியும் into L divided by R. அப்ப 1 by R square root of LC. ஓகே, அடுத்து இப்ப என்ன இருக்கு? மூணு பேரலலா இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணு பேரலலா இருக்கிறதுல ரெசனன்ஸ் எப்படி அட்டைன் பண்ணுதுன்றத பார்க்க போறோம். First, IR is equal to V by R, IL is equal to V by XL, IC equal to V by XC at resonance condition. அதே போனதுல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுமோ அதே தான் பண்ண போறோம். IL பதில் XL பதில் என்னது? V divided by XL, XC பதில் V divided by XC. அப்ப ரெசனன்ஸ் கண்டிஷன்ல என்னவா இருக்கும்? IL equal to IC. அப்ப ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லிறாங்க? 2π FL இதுக்கு என்னது? 1 divided by 2π FRC. அப்ப ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லிடலாம்? FRC equal to 1 divided by 2π root of LC. ஓகே, ஆக்சுவலா என்னது எல்லாமே ஒரே டைம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல்ல தான் ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். போன ஃபுல்லா சீரிஸ் பார்த்துருப்போம். இல்ல ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? பேரலல் சர்க்யூட்ல பார்த்துருக்கோம். அது போக என்னது ரெசனன்ஸ்னா என்னன்றது பார்த்தோம். ரெசனன்ஸ் என்னது? XL equal to XC. எப்ப அந்த கண்டிஷன் அட்டைன் பண்ணுதோ அப்ப சர்க்யூட் என்ன கண்டிஷன்ல இருக்கு? ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்ல போறோம். அதுல சீரிஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் ரெண்டு பார்த்தோம். மூணு சீரிஸா இருக்குல்ல, எப்படி ரெசனன்ஸ் கண்டிஷன் வருது, பேரலலா இருக்குல்ல ரெசனன்ஸ் எப்படி அட்டைன் பண்ணுதுன்றத பார்த்தோம். இதான் இந்த மாடல். ஓகே, அப்ப செகண்ட் யூனிட் ஓரளவா நமக்கு என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு. செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஃபுல்லா ஏசி சர்க்யூட்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா டிசி சர்க்யூட்ஸ் பார்த்துருப்போம். செகண்ட் யூனிட் ஃபுல்லா ஏசி சர்க்யூட்ஸ்ல பார்த்துருப்போம். ஓகே, இனி தேர்ட் யூனிட் ஃபுல்லா என்ன வந்துடும்? நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஓரியன்டட், மோட்டார்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி டாபிக்ஸ் ஃபுல்லா வர ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லா பேசிக்ஸ் ஃபுல்லா படிச்சிட்டோம். இனிமேல் வர ஃபுல்லா என்ன வரும்? அட்வான்ஸ்டா என்னென்ன வருவோம் அதெல்லாம் வரும். ஓகே, தேங்க்யூ.